ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியா வந்து அறிவிப்பை வந்து வெளியிட்டிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கு, உங்களுடைய மாவட்டத்துல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த அரசாணை பத்தின அறிவிப்பு வந்து இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து கிராம நிர்வாக உதவியாளர் அப்படிங்கிற இந்த பணியிடங்களுக்கான வேகன்சி வந்து நிரப்புவதற்கான ஒரு அரசாணை அப்படிங்கறத வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு அரசாணையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகள்ல என்ன பண்ணல அப்படின்னா, அந்த விஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆபீசருக்கு உண்டான அந்த காலி பணியிடங்களை வந்து நிரப்ப வந்து கிடையாது. அதுக்கான ஒட்டுமொத்த வேகன்சிஸ் லிஸ்ட்டை நாங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருடம் அப்படிங்கிறது நாங்க வந்து நிரப்ப போறோம் அப்படிங்கறத சம்பந்தமா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அந்த ஆணைக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? இதுல ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும், இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில கேட்டகரிஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ஸ் அப்படிங்கறத கேக்குறாங்க. அது என்னென்ன கேக்குறாங்க அப்படிங்கற ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க மாவட்டத்துல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கற எப்படி வந்து செக் பண்றது, அது மட்டும் இல்லாம வந்து உங்களோட மாவட்டத்துக்கு வேக்கன்ட் நோட்டிபிகேஷன் வந்து அபிஷியலா வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே, ஆக்சுவலா வந்து கடந்த 2022ல தான் வந்து இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து வச்சு அதுக்கு உண்டான அந்த ஃபைனல் செலக்ஷன் எல்லாமே வந்து அந்தந்த சம்பந்தப்பட்ட வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த விதத்துல அதுக்கப்புறம் 2023, 24, 25 வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட் வந்து கிடையாது. பட் இந்த 2025ல ஒரு அரசாணை மட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதுல ஆணை அப்படின்னு சொல்லிட்டு மேல கொடுத்திருக்காங்க பாருங்க. மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் பகுதி நேர கிராம உதவியாளர் பணியினை முழு நேர கிராம உதவியாளராக சிறப்பு காலம் வரை ஊதிய நிலையில் வந்து நிர்ணயம் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அந்த பகுதி நேர கிராம உதவியாளர் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு ரெவென்யூ கிராமத்துக்கும் வந்து ஒரு விஓ அப்படிங்கிறவங்க வந்து இருப்பாங்க. அந்த விஓக்கு வந்து அசிஸ்டண்டா தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. சரிங்களா? அதாவது தலையாரின்னு சொல்லுவாங்க. அந்த விஓக்கு அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு பணியை தான் வந்து பகுதி நேரமா வந்து இது நாள் வரைக்கும் வந்து இருந்தது. அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அது முழு நேர பணியை வந்து கொடுத்து சேலரியும் வந்து கொஞ்சம் சிறப்பு கால பணியா ஸ்பெஷல் ஸ்கேல் லெவல்ல வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து முழு நேரம் வந்து பணியை வந்து மாத்திருக்காங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல வந்து கண்டிப்பா அந்த தலையாரி அப்படிங்கிற வேலைக்கு வந்து நம்மளுக்கு முழு நேர பணியா தான் வந்து இருக்கும் அப்படிங்கறத அரசு வந்து நிர்ணயம் பண்ணது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மேலே மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலே வந்து மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் வந்து குறிப்பிடப்பட்ட விதிகளில் விதி 2 மற்றும் 7ல் திருத்தம் செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. மேலே 4வதாக படிக்கப்பட்ட அரசாணையில் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையுமே வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தற்போது தமிழ்நாடு தமிழக அரசு சார்பில் வந்து தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணிகளுக்கு சிறப்பு விதிகளில் விதி 6 மற்றும் 1ற்கு மேலே 6வதாக படிக்கப்பட்ட அரசாணையில் வந்து திருத்தங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளன அப்படிங்கிறதை வந்து கொடுத்திருக்காங்க. மேலே 5வதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் கிராம உதவியாளர் தேர்வு முறை மற்றும் பணி நியமனம் தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளையுமே வந்து வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க. கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களின் கருத்துருவினை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து அதனை வந்து ஏற்று கிராம உதவியாளர் பணி நிர்ணயத்திற்கான தேர்வு முறை மற்றும் வந்து மதிப்பெண் வழங்குதல் தொடர்பான பின்வரும் வழிகாட்டு நெறிமுறை வந்து பின்பற்ற வேண்டும் என ஆணை வந்து பிறப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து திருத்தி அமைக்கப்பட்டது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கல்வி தகுதி வந்து நம்ம தமிழக அரசு தேர்வு இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் வந்து தேர்வில் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா தமிழ் வந்து ஒரு பாடமாக வந்து எடுத்து வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க, அது 2வது விஷயம். ஆனா நீங்க எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டை நீங்க வந்து ஒரு பாடமா வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 மதிப்பெண்கள் அப்படிங்கிற வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து மிதிவண்டி இருசக்கர வாகனங்கள்ல ஓட்டும் திறன்கள் உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு, டிரைவிங் உங்களுக்கு நல்லா பண்ண தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க.
கண்டிப்பா சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சா போதும். பைக் ஓட்ட தெரிஞ்சாலும் போதும். பட் கண்டிப்பா வந்து அதுக்கு தேர்வு நடத்த தேவையில்லை அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் இருப்பின், தேர்வு மூலம் கண்டறியப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து குடுத்திருக்காங்க. முழு மதிப்பெண் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இதுல வந்து குடுத்திருக்காங்க. அத தாண்டி வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் தமிழ் லாங்குவேஜ நல்லா வந்து நீங்க வந்து ரீட் பண்ணணும். அதே மாரி வந்து நல்லா எழுதணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து 30க்கு 30 மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து குடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி வசிப்பிடம், நேட்டிவ் ரெசிடென்ட் அப்படிங்கிற இடத்துல தற்போது முகவரி சான்றுடன் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருந்தால் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதே மாரி சம்பந்தப்பட்ட தாலுகா எல்லைக்குள் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். நாளானது தேதியின்படி தாலுகா அலுவலரால் வந்து பார்த்தீங்கன்னா, வரம்பிற்குட்பட்டு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு. ஒரு கிராம உதவியாளர் போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, அந்த போஸ்டிங் வந்து உங்க தாலுகால வந்து இருக்கு அப்படின்னா, அந்த தாலுகாக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தான் வந்து அதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். அதர் தாலுகால இருக்கக்கூடியவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாது. அப்படி நீங்க வந்து உங்க தாலுகாக்குள்ள நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான அட்ரஸ் ப்ரூஃப்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, நம் 35 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து குடுத்துறதா வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நேர்காணல். நேர்காணல் அப்படிங்கிறது வந்து இன்டர்வியூ. அந்த பின்வரும் 3 அதிகாரிகளை கொண்ட குழுவால் வந்து நேர்காணல் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற குடுத்திருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து ஒரு 3 கவர்ன்மென்ட் ஆபீசர்ஸ் வந்து ஹையர் ஆபீசர்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து வருவாய் கோட்டாட்சியர், அத மாரி அதாவது ஆர்டிஓ, வட்டாட்சியர், தாசில்தார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிற தனி வட்டாட்சியர், தனி வட்டாட்சியர், சமூக பாதுகாப்பு திட்டம், நில எடுப்பு, இந்த நெடுஞ்சாலை, சிப்காட், நிலவரி திட்டம். இந்த சம்பந்தமா இருக்கக்கூடிய தனி வட்டாட்சியர், ஸ்பெஷல் தாசில்தார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து நடத்துவாங்க. அந்த இன்டர்வியூல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 15 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அத தாண்டி விண்ணப்பதாரர்கள் வந்து நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு முன் அவர்கள் தகுதி குறித்து சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதே மாரி வந்து நேர்காணலில் கலந்து கொள்ள நேர்காணலில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு குழுவில் உள்ள தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரிடம் செயல்பாடுகளுக்கு ஏற்ப தனித்தனியே மதிப்பெண்கள் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற குடுத்திருக்காங்க. அதன்படி வழங்கப்பட்ட மதிப்பெண் சராசரியா வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிட்டு நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. அதே மாரி வந்து விண்ணப்பதாரர்களோட ஒட்டுமொத்த செயல்பாடுகளில் ஏற்ப வழங்கப்படும் மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் 6 மதிப்பெண்கள் முதல் 12 மதிப்பெண்கள் வரை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. எக்காரணத்தைக் கொண்டும் எந்த ஒரு விண்ணப்பதாரரும் வந்து 12 மதிப்பெண்களுக்கு அதிகமாகவோ அல்லது 6 மதிப்பெண்களுக்கு குறைவாகவோ வந்து வழங்கப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதுல வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது இப்போ ஒரு கேண்டிடேட் போறாங்க அப்படின்னா, அது மினிமம் அப்படிங்கிறது 6 மார்க்ல இருந்து 12 மார்க் வந்து இருக்கணும். அதுக்கு மேலேயும் வந்து போயிறக்கூடாது. 6 மதிப்பெண்களுக்கு கம்மியாவும் அவங்க வந்து குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஆணையம் வந்து சொல்றாங்க. அத தாண்டி தகுதி பெற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலின்றி நேர்காணல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற குடுத்திருக்காங்க. நேர்காணலில் கலந்து கொள்ளாத விண்ணப்பதாரர்களை வந்து தெரிவு செய்யக்கூடாது. அதாவது அவங்க வந்து செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களுடைய தரவரிசை பட்டியல், ரேங்க் லிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய தரவரிசை பட்டியல் வந்து தயாரிக்கப்பட வேண்டும். நேர்காணலில் வந்து தேர்வு பெற்றவர்களிடையே ஒன்றுக்கு மேற்பட்டவர் வந்து சமமாக மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னா, ஒரே தரவரிசையில் வந்து இடம்பெற்றிருக்கிற நிலையில் அ ச சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அவ்வாறு முன்னுரிமை அளித்து ஒரே தரவரிசையில் இடம்பெற்று பெறும் நிலையில் வயது அடிப்படையில வந்து மூத்த விண்ணப்பதாரர்களுக்கு வந்து வேலைய வந்து குடுக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசாணையில வந்து திருத்தங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு உண்டான அந்த ஒரு அரசாணை ஜிஓல சரிங்களா? இததான் வந்து இப்போதைக்கு அப்டேட்டா குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ஸ்ங்கிறது வந்து ஏற்கனவே வந்து வந்துருச்சு. பட் இத ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இத நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுக்கான வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியா வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா பிரிக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல வெளிவந்த வேக்கன்ஸீஸ் லிஸ்ட்டுக்கான அந்த ஜிஓ லிங்க் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுல வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 21, சென்னையில 20, செங்கல்பட்டுல 41, அதே மாரி வந்து கோயம்புத்தூர்ல 61, கடலூர்ல வந்து 66, திண்டுக்கல்ல 29ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது மோர் தென் 3 இயர்ஸ் ஆஃப் வேக்கன்ஸீஸ் அஸ் ஆன் 30/9/2025 அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த டேட் படி எவ்வளவு வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு அப்படின்னா 2299 வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய வேக்கன்ஸீஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்குன்னு வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேக்கன்ஸீஸ் லிஸ்ட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. சோ அத பார்த்து வந்து ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து
விருப்பப்படுறவங்க தாராளமா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப உங்க மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி நம்ம வந்து பார்க்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய வெப்சைட் ஒரே லிங்கா உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க வந்து பார்க்குறீங்களோ, அந்த மாவட்டத்துக்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து tn.districts.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து, ஒன் பை ஒன்னா வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டம் வாரியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதாவது வந்து ஜூலை மாசம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த கிராம உதவியாளர் பணிகளுக்கான அந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்றாங்க. ஒட்டுக்கா ஒரே நேரத்துல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டம் வாரியா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, சென்னை டிஸ்ட்ரிக்டோட அபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அதுல நோட்டீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து குடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதுல அவங்க குடுத்திருக்கக்கூடிய அனௌன்ஸ்மென்ட்ட வந்து நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு வில்லிங் இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க தாராளமாக வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். சரிங்களா? எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்த உடனே கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ.